வணக்கம் நண்பர்களே. இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், அதை வந்து ப்ராக்டிஸ் மோடில் போட்டு பண்ணுவோம். அது எப்படி ப்ராக்டிஸ் மோட் எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண, அந்த அக்கௌண்ட் எப்படி ப்ராக்டிஸ் மோட் போட்டு பண்ணுறது, ப்ராக்டிஸ் மோடில் நம்மளுக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு போய்ங்க. இந்த பேஜோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், இந்த யூடியூப் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு சைன் அப் பண்ணுறது வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக சைன் அப் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த உங்கள் இமெயில் அட்ரஸ் மூலமாக சைன் அப் பண்ணலாம் பண்ணலாம். இமெயில் அட்ரஸ் அப்படிங்க நம்ம எப்பவும் போல ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி, அதனால் நீங்கள் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறது பெட்டர். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே நேமு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அதாவது ராஜ்குமார் அப்படின்னா ராஜ், கீழே வந்து குமார், லாஸ்ட் நேமில் குமார். உங்கள் யூசர் நேம், உங்கள் பாஸ்வேர்ட், உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் கிளிக் அக்ரி பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்க. ஏன்னா நான் என்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதனால நான் வந்து சைன் அப் பண்ணல. சைன் அப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு மெயில் மூலம் வந்து அதே மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். இங்கே வந்து உங்கள் மை ஈக்விட்டி 0 இது வந்து அதான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இல்லை. நம்ம ட்ரேட் டெமோ பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் தேவையில்லை, நம்ம ப்ராக்டிஸ் மோடுக்கு போட்டுக்கலாம். இந்த பேரில் பார்த்தீங்கன்னா பீப்புள் மார்க்கெட்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு மேலே மெனுவில் இருக்கும். அது வந்து நம்ம ட்ரேடிங் கிளிக் பண்ணணும். இப்போ ட்ரேடிங் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது வெப் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு போகும். அங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக லோட் ஆகும். இங்கே வந்து ஆரம்பத்தில் லோட் ஆகல, நம்ம எப்படி கிளிக் பண்ணுறக்குள்ள அது வந்து ரியல் ட்ரேடிங்கில் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ரியல் ட்ரேடிங் வந்து தேவையில்லை, இருந்தாலும் அதை எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரியல் ட்ரேடிங்கை நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியல் ட்ரேடிங் தான் லோட் ஆக ஆரம்பிச்சு. இது எடுத்து வந்து உங்களுக்கு ரியல் ட்ரேடிங்கில் இருக்க நீங்கள் இங்கே வந்து அக்கௌண்ட் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0ல் இருக்குது. அதனால் அதை பணம் போடுங்க அப்படிங்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து தேவையில்லை, நம்ம ப்ராக்டிஸ் மோட் ஸ்விட்ச் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் நேம் போட்டு, அதாவது உங்கள் யூசர் நேம் போட்டு ரியல் மோட் அப்படின்னு போட்டுருங்க ரைட் சைட் கார்னரில். அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் டு ப்ராக்டிஸ் கிளிக் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் மோட் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃபிளாஷ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்மளுக்கு லோட் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். அது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிற கரன்சிஸ் இருக்கு. எல்லா கரன்சியுமே இங்கே அவைலபிள் இருக்கும். நம்ம இந்தியன் கரன்சி தவிர மேக்ஸிமம் எல்லா கரன்சியுமே அவைலபிள் இருக்கும். நம்ம கோல்டு, ஆயில், சில்வர் இதில் நம்ம ட்ரேட் பண்ணனாலும் பண்ணலாம். இதுக்கு பேர் கமாடிட்டிஸ்மாங்க. இல்லை இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நாஸ்டாக், அதாவது யூகே யூஎஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி இருக்கிறது. மேக்ஸிமம் ஃபாரெக்ஸை நம்ம கரன்சி ட்ரேடிங் அண்ட் கோல்டு பண்ணலாம். இப்போ நமக்கு கரன்சி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அப்படின்னா ஒரு கரன்சிக்கு நிகரான இன்னொரு கரன்சியோட மதிப்புன்னு நான் அதுக்கு முந்தின வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நீங்கள் பை கிளிக் பண்ணுறப்போ ஒரு கரன்சியோட மதிப்பை இன்னொரு கரன்சியோட மதிப்பில் வாங்குறீங்க. செல் கிளிக் பண்ணுறப்போ அதை வந்து ஆப்போசிட் வேல்யூவில் வாங்குறீங்க. இப்போ ஒன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈரோ இப்போ பை கிளிக் பண்ணுறீங்கன்னா ஈரோவை யூஎஸ்டியில் வாங்குறீங்க. அதே செல் கிளிக் பண்ணீங்கன்னா யூஎஸ்டியை ஈரோவில் வாங்குறீங்க. இப்படி வேல்யூ மாற்றி மாற்றி வாங்குறீங்க. நம்ம மார்க்கெட் எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இங்கேயே சார்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ரெஃபர் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யார் வேணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சார்ட் வந்து இந்த அக்கௌண்ட், இந்த கரன்சியோட
இந்த ரெண்டு கரன்சிக்கு இடையிலான ரேட் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்குது, ஏறி இறங்கி இருக்குது, ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது ஏற்கனவே முந்தி நடந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபைனலா இருக்கிறது மட்டும் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப நம்ம இந்த இங்க கிரீன் ஸ்டார்ட் ஆகி சல்லுன்னு மேல போயிருக்கலங்க. அதுல வந்து நம்ம கிரீன் ஸ்டார்ட் ஆனனே நம்ம பை கிளிக் பண்ணியிருந்தோம்னா, பை கிளிக் பண்ணி கடைசியா இங்க கூட நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும். அதே நேரம் நம்ம இங்க ஒரு ட்ரேடை செல் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி இன்னும் நம்ம க்ளோஸ் பண்ணாம விட்டுருந்தா கூட நம்மளுக்கு நல்ல லாபம் இருக்கும். இந்த நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு நல்ல லாபம். அதாவது பை கிளிக் பண்ணி ஏறினா லாபம், செல் கிளிக் பண்ணி இறங்கினா லாபம், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஒரு தராசு மாதிரி. ஒரு கரன்சியோட ரேட் அதிகமாகிறப்போ ஒரு கரன்சியோட ரேட் கம்மியாகும். ஏன்னா இதுக்கு ஒரு கரன்சிக்கு நிகரான இன்னொரு கரன்சியோட மதிப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். அதனால யூரோவோட மதிப்பு இந்த யூஎஸ்டிக்கு நிகரா அதிகமாகும் போது யூஎஸ்டியோட மதிப்பு யூரோவுக்கு நிகரா கம்மியாகும். அதான் இந்த சார்ட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அப்படியே தலையில போட்டா யூஎஸ்டி பார் யூரோ, அவ்வளவுதான். நம்ம எந்த இங்க அவைலபிளுக்கு நம்ம எந்த கரன்சி மேல போயிருந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரேடை ஓபன் பண்றோம். நம்ம ஓபன் பண்ண ட்ரேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்றப்ப இப்படி வரும். ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மியா பிட் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்தாலும் கம்மியா வரும், நஷ்டம் வந்தாலும் கம்மியா வரும். சப்போஸ் அதாவது எப்படின்னா இப்ப 4000 யூனிட்டை நம்ம $10 வாங்குறோம் நீங்க, $4000 யூனிட் அந்த $10 மேல அந்த 4000 யூனிட் மேல $10 வளரும். அதே 4000 யூனிட் இப்ப நம்ம வந்து எவ்வளவு டாலர் பிக்ஸ் பண்ணி கணக்கு போதும், நான் $10 நான் இப்ப 1000 யூனிட் போதும்னு பிக்ஸ் பண்றேன். ஏன்னா ரிஸ்க் லெவல் அதிகம் வச்சேன்னா அதுல வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து ரிஸ்க் லெவல் அதிகம் வைக்க முடியாது. இப்ப ரிஸ்க் லெவல் ரொம்ப லோவா வைக்கிறேன்னா நம்மளுக்கு லாபமும் மெதுவா வரும், நஷ்டம் வந்தாலும் கம்மியா தான் வரும். நம்மளுக்கு ரிஸ்க் லெவல் 100 அப்படிங்கிறது ஒரு ஏவரேஜானது தான். நம்ம ரிஸ்க் லெவல் 100 போதும். $10 நம்மளுக்கு ரிஸ்க் லெவல் 100 போதும். மேக்ஸிமம் நீங்க ரியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டுமே நீங்க ரிஸ்க் லெவல் வந்து நீங்க அதிகமா ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து 100 அப்படிங்கிறதே நம்ம சின்ன அமௌண்ட்டுக்கு 100 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்லது. கேரி ட்ரேட் ஓவர் வீக்கெண்ட், அதாவது இந்த கேரி ட்ரேட் ஓவர் வீக்கெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து நம்ம சாட்டர்டேவோட முடியுது, அதாவது சனிக்கிழமையோட நம்ம மார்க்கெட் முடியுதுன்னு வைங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிடும். அடுத்து நாம இதை டிக் பண்ணா விட்டுட்டோம்னா அந்த ட்ரேட் அந்த மார்க்கெட் முடியல, அந்த ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். நம்ம அதை டிக் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ட்ரேடு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் வந்து நம்ம அந்த மார்க்கெட் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகும். அந்த மறுபடியும் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம அந்த டிக் பண்ணியிருந்தோம்னா அந்த ட்ரேட் அப்படி பாஸ் பண்ணி வச்சுக்கும். அப்படி வந்து நம்ம கண்டினியூ ஆகும். திங்கக்கிழமை காலையில இருந்து நம்ம ட்ரேட் எப்பவும் போல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஆப்ஷன். இந்த டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படின்னா குறிப்பிட்ட ப்ராஃபிட்டுக்கு மேல வந்தா நீங்க இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த ப்ராஃபிட் இவ்வளவு ப்ராஃபிட்டுக்கு மேல வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி. அதே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட லாஸ் ஆனா இப்ப நீங்க $10 இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, அதுல $2 லாஸ் ஆயிடுச்சா உடனே நீங்க அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து $9.8 வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நாம வந்து இன்னும் வந்து குறைச்சிக்கலாம். நம்ம வந்து ஸ்டாப் லாஸையும் வந்து ரொம்ப குறைச்சிக்கலாம். இப்போ நீங்க ஒரு $100 போட்டு ட்ரேட் பண்றீங்கன்னா அது வந்து நீங்க அதை பார்க்க முடியல. அப்போ வந்து ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இறங்கிட்டே போகுது. அப்போ வந்து நீங்க அந்த ட்ரேடை நீங்க அடிக்கடி தான் பாக்குறீங்க. எப்போ அதை உத்து பாட்டே இருக்காம எப்பாச்சும் ஒரு உங்க சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். $10 மேல லாஸ் ஆச்சுன்னா உடனே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு மேல போச்சுன்னா ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், $10 லாபம் வந்தா உடனே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடு, அதிகமா வேண்டாம் அப்படி இதுவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ட்ரேட் கொடுக்குறேன். அந்த ட்ரேட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நான் வாங்கினதுல இருந்து $40 4% கம்மி ஆயிடுச்சு. அதனால 40 சென்ட் எனக்கு மைனஸ்ல போயிடுச்சு.
நீங்கள் எவ்வளோ ட்ரேட் வேணாலும் 1 by 1 ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ட்ரேடுமே உங்களுக்கு 1 by 1 காமிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இந்த ட்ரேடை இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். செல் பை செல் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வாங்கி விற்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. இதில் பை செல் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். வேல்யூவை மாற்றி வாங்கங்கிறத பை செல் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அது வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் மட்டும், இப்போ நான் க்ளோஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதுபோக இங்கே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எவ்வளோ ட்ரேட், நான் இப்போ தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன். அதனால் நான் இப்போ ஒரே ஒரு ட்ரேடு தான் பண்ணியிருக்கேன் அந்த டெமோவில். அதனால் ஒரு ட்ரேடு எனக்கு -5% கெயின். அதாவது நான் 5% லாஸ் பண்ணிட்டேன். போட்ட அமௌண்ட்டில் 5% லாஸ் பண்ணால் எனக்கு 50% லாஸு, 50 சென்ட் லாஸு. ஓப்பன் ட்ரேட், அதாவது நான் இது வரைக்கும் இவ்வளோ ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ ட்ரேட் நம்ம எவ்வளோ ட்ரேட் வேணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ண ட்ரேட் நம்ம ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ட்ரேட் வித் அதோட ப்ராஃபிட்டோட இங்கே காமிச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இந்த ரிப்ளை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை கமெண்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். நான் தான் எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு. இன்னும் வந்து அடுத்த வீடியோஸில் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு ஒரு சில ட்ரிக்ஸில் வந்து ஒரு சில ட்ரிக்குகளை வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வெப் டிசைனிங், இல்லை புதுசாக வெப்சைட் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது என்ன இருந்ததுன்னா, புதுசாக டொமைன் வாங்கணும், இப்படியெல்லாம் யாராவது அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம zolahost.com வந்து ரெஃபர் பண்ணுங்க. அது நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் டுட்டோரியல்லாம் ஃப்ரீயாக தரேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது வெப்சைட்லாம் புதுசாக ஆரம்பிக்கணும்னா எங்கள் சர்வீஸை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள். zolahost.com பற்றி ரெஃபர் பண்ணுங்கள். அது நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.